ஹாய், வாங்க இன்றைக்கி முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. முதல்ல வானல் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு, அதுக்கப்புறம் கடுகு சோம்பு போட்டு பொரிய விட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு கிண்டி விட்டு, அப்புறம் வெங்காயம் கொட்டி அதை நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமேலுக்கு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா கிண்டி விட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி போட்டு அதை நல்லா உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு, அது நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, முட்டை மசாலா போட்டு அதை நல்லா கிண்டி விட்டு, நான் 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதேமாரி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டினீங்கன்னா நல்லா இந்தமாரி பெருசு பெருசாக வரும். முட்டை உடையாது, சீக்கிரம் இந்த தூள் தூளாக வராது. அதுக்கப்புறமேலுக்கு சாப்பாடு தேவையான அளவுக்கு கொட்டி நல்லா கிண்டி விட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். இந்தமாரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள்.